லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 19வது அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் இருக்கு. லூக்கா 113வது பக்கம். அவர் எடுத்தவர்கள் என் கூட சேர்ந்து படிக்க, அவர் சமீபமாக வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு கொடிய நாட்கள் வரப்போகுது. உன் பட்டணத்துக்கு ஒரு கொடிய ஆபத்து வரப்போகுது. உன் தேசத்துக்கு ஒரு கொடிய காலம் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நீ உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தாயண்ணா, உன் ரட்சிப்புக்கு ஏற்றதை அறிஞ்சிருவேண்ணா. இந்த ஆபத்தில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கணும்னா ரட்சிக்கப்படணும். அதுதான் சமாதானத்துக்கு ஏற்றது, ரட்சிப்பு. ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தேவ பிள்ளையை மாறினால் வரப்போகிற ஆபத்துக்கு தப்ப முடியும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நோவா பேழையை உண்டு பண்ணினான், எங்கும் பிரசங்கித்தான். எல்லாரும் என் பேழைக்குள்ள வாங்க, ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது. எத்தனை பேர் வந்தாங்க? அவன் குடும்பத்தில் உள்ள மட்டும்தான் 8 பேர். நோவாவோட சேர்த்து 8 பேர். பெரிய படகு, பெரிய கப்பல்னு வச்சுக்கிடுங்க. 8 பேர் தான். பாக்கி ஒருவரும் வரல. யாருக்கும் அந்த மனம் வரல. எல்லாருடைய இருதயம் எப்படி இருந்ததுன்னா கடினமா இருந்துச்சு. அதே போல தான் எருசலேம் நகரத்தை பார்த்து ஆண்டு சொல்றாரு, ஒரு பேராபத்து வரப்போது, நீ என்னை ஏற்றுக்கொண்டு என் பிள்ளையா மாறினா சமாதானமா இருப்ப, என்னை ஏற்றுக்கொண்டு என் ஜனமா மாறினா பிழைப்ப, இல்லைன்னா நீ சங்கரிக்கப்பட்டு அழிந்து போயிருவப்பா. இன்றைக்காவது அது உனக்கு தெரிஞ்சுன்னா, உன் புத்தி தெளிஞ்சுன்னா, இன்றைக்காவது உன் கண் திறந்தா நலமாக இருக்குமே என்று அறிந்து இயேசு கதறி 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 அழுதான். கிபி 70 எருசலேம் நகரம் அழிக்கப்பட்டது. எருசலேம் என்கிற அந்த நகரமே இல்லை, இஸ்ரேல் என்கிற தேசமே உலக வரைபடத்தில், அதாவது உலக வரைபடத்திலேயே இல்லாமல் அழிக்கப்பட்டது. அப்படி ஒரு நாடே இல்லை, சிதறடிக்கப்பட்டது. ரோமர்கள் படையெடுத்து வந்தார்கள். கொடூரம், இரத்த வெள்ளம் ஓடிச்சுன்னாக்க வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கு. இரத்த ஆறு ஓடிச்சுதான், இரத்த ஆறு எருசலேமில் ஓடினது. அவ்வளவாய் கொலை நடந்தது. யூதர்கள் கொன்று குவிக்கப்பட்டார், லட்சக்கணக்கில் வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள். கர்ப்பிணி பெண்களின் வயிறு கிழிக்கப்பட்டு வயிற்றில் இருந்த குழந்தைகள் எடுத்து கொலை செய்யப்பட்டது. வரலாற்றில் இருக்கிறது நான் சொல்கிறேன். பிள்ளைகளை அப்படியே தூக்கி, காலை பிடிச்ச பிள்ளைகளை தூக்கி தலையை சுவற்றில் அடித்து கொண்டிருக்கிறாங்க. காலால் மிதித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் யூதர்கள். அவர்களுடைய ஆலயம் இடிக்கப்பட்டது. ஒரு கல்லுக்கு மேலே ஒரு கல் இல்லாமல் எல்லா கற்களையும் எடுக்கப்பட்டது. ஏன்னா அந்த யூதர்களுடைய ஆலயத்தில் ஒவ்வொரு கல் வைக்கும்போது, நம்ம வீடு கட்டும்போது கல் வைக்கும்போது என்ன வைப்போம்? சிமெண்ட் வைப்போம். அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னா தங்கம் வச்சிருக்காங்க. சாலமோன் கட்டினது ஆலயத்தில் என்ன வச்சிருக்காங்க? தங்கம். அவ எதிராளிகள் படையெடுத்து வந்தப்ப ஒவ்வொரு கல்லை இடிச்சு தள்ளுனாங்க. ஏன்னா ஒவ்வொரு கல்லுக்கு இடையில இருக்க தங்கத்தை எடுப்பதற்காக ஆலயம் இடிச்சு தரைமட்டமாக்கப்பட்டது. பட்டணம் எரிந்து சாம்பலாக்கப்பட்டது. கொலை, எங்க பார்த்தாலும் இரத்த வெள்ளம், எங்க பார்த்தாலும் மரண ஓலம். கொடூரமாய் எருசலேம் நகரம் அழிக்கப்பட்டது. எருசலேம் அழிக்கப்பட்டது. இயேசுவை சிலுவையிலே அறைந்த போது ஆமா பிலாத்து சொன்னார், இவரிடத்துல ஒரு குற்றத்தையும் பார்க்கல, இந்த பண்டிகையில இயேசுவை விடுதலை ஆக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஜனங்கள் என்ன சொன்னாங்க? பரவாசை விடுதலை ஆக்குங்க இயேசுவை. பிலாத்து சொன்னார், இந்த பழி என் மேல வர கை கழுவுறேன். உடனே ஜனங்களெல்லாம் என்ன சொன்னாங்க? இது எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும். வந்துச்சு.
கிபி 70 வந்துச்சு. வரலாறு சொல்லுது, ஒரு பட்டணம் முழுமை அழிக்கப்பட்டு, ஒரு தேசமே அழிக்கப்பட்டது. எருசலேம் என்கிற தேசம் உலகத்திலே இல்லாம போச்சு. இதை முன்கூட்டியே அறிந்த இயேசு அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து அழுகிறார். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவழி நீ அறிந்தா நலமாயிருக்குமே, நலமாயிருக்குமே, நலமாய் அழுறார். அதே தான் இப்போ நம்ம வாழ்க்கையில், நம்முடைய காலகட்டத்தில் மிகப்பெரிய அழிவை நம்ம சந்திக்க போகிறோம். மிகப்பெரிய பயங்கரங்களை சந்திக்க போகிறோம். லூக்கா 21வது அதிகாரத்தில் இயேசு சொல்றத பாருங்க. 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எருசலேமில் நடந்தது போல உலகம் முழுவதும் நடக்க போகிறது. இது வேதம் சொல்லுகிற உண்மை, வேதம் சொல்லுகிற சத்தியம். 35ஆம் வசனத்தை பாருங்க. பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். எருசலேமில் நடந்தது எங்க நடக்க போகுது? பூமி எங்கும் நடக்க போகுது. எங்கும் நடக்க போகுது. மிகப்பெரிய அழிவை, மிகப்பெரிய சங்காரத்தை, மிகப்பெரிய ஆபத்தை முழு உலகமும் சந்திக்க போகிறது. மனுஷன் வாழ முடியாத ஒரு நிலைமை வரப்போகிறது. மனிதர்கள் அழுது புலம்புகிற ஒரு காலம் வரப்போகுது. அதான் இயேசு சொல்றாரு, ஐயா நீ அதிலிருந்து தப்பணும்னா, அதிலிருந்து மீட்கப்படணும்னா, ஒரு சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ இன்னைக்கே அறிஞ்ச நலமா இருக்கும். நீ ரட்சிக்கப்பட்டா நலமா இருக்கும். நீ ஒரு தேவ பிள்ளையா மாறினா நலமா இருக்கும். இன்னைக்கும் நிறைய பேருக்கு உலகம் வேணும், உலகம் உலகம் உலகம்னே அலையிறாங்க. வேதம் சொல்லுது, அது உனக்கு அழிவு, அது ஆபத்து. உனக்கு சமாதானம் வேணுமா? நீயும் உன் பிள்ளைகளும் தப்பணுமா? ரட்சிப்பு வேணும். நீயும் உன் குடும்பமும் தப்பணுமா? வரப்போகிற பயங்கரங்களுக்கு தப்பணுமா? ரட்சிப்பு வேணும். எருசலேம் மக்கள் அந்த சந்திக்க இருந்த மிகப்பெரிய அழிவை இயேசு முன்கூட்டியே அறிந்து அழுதார். உனக்கு இன்னைக்காவது, இந்த நாளிலாவது நீ ரட்சிக்கப்பட்ட நிலமா இருக்குமாப்பா. இந்த நாளிலாகிலும் நீ மனம் திரும்பின நிலமா இருக்குமே. இந்த நாளிலாகிலும் உன் பாரம்பரியத்தை விட்டு, உன் மத வைராக்கியத்தை விட்டு, உன் தவறான வழிபாட்டை விட்டு நீ வந்த நிலமா இருக்குமே. இந்த நாளிலாகிலும் பாவத்தை விட்டு மனம் திரும்பிட்டேன நிலமா இருக்குமே. ஏன்னா நாளைக்கு எனக்கு தெரியாது, நாளைக்கு என்கிற நாள் எப்படி இருக்குன்னு தெரியாது. எப்ப வேணா என்ன வேணா சம்பவிச்சிடும். இன்னைக்கே நீ மனம் திரும்பிட்டேன்னா உனக்கு ஒரு பாதுகாப்பு வந்துருமே. இன்றைக்கே நீ மாறிட்டேன்னா, குடிகாரனா இருக்கலாம், துன்மார்க்கனா இருக்கலாம், விபச்சாரக்காரனா இருக்கலாம், விக்கிரக ஆராதனைக்காரனா இருக்கலாம், அருவருப்பானதை நடப்பிக்கிறவனா இருக்கலாம். இன்றைக்கே நீ மனம் திரும்பிட்டேன்னா வரப்போகிற அழிவுக்கு தப்புவாயே என்று இயேசு கதறுகிறார். இன்னும் பாருங்க, லூக்கா 23வது அதிகாரத்துல இன்னொரு காரியத்தை கூட சொல்றேன். லூக்கா 23:28 சத்தமா படிங்க. இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். 30ஆம் வசனத்தில் இருப்பாருங்க. மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும், குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்ல தொடங்குவார்கள். 31 பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு மனுஷன் மலையை பார்த்து என் மேல வந்து விழு அப்படின்னு எதுக்கு சொல்லுவான்? எதுக்கு வாழதுக்கா? சாகுதுக்கு. மலையை பார்த்து, மலையே என் மேல வந்து விழுந்து என்ன கொன்னுரு. ஏன் மனிதர்கள் தற்கொலை பண்றாங்க? அவங்க வாழுகிற வாழ்க்கை அவர்களுக்கு
கொடிய வேதனையை கொடுக்கிறபடியால் இதுக்கு பேசாம என்ன செஞ்சிடலாம், செத்துடலாம்னு நினைக்கிறாங்க. பாருங்க, எருசலேமில் உள்ள மக்களுக்கு வரப்போகிற ஒரு நிலைமை இயேசு தீர்க்க தரிசனமா சொல்றாரு. நீ வாழ விரும்ப மாட்டாய், அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலம் உனக்கு வரப்போகுது. உனக்கு பிள்ளைகள் இல்லாம இருந்தா நீ பாக்கியவதி என்று 29ஆம் வசனத்தில் சொல்லுகிறா. கொடிய காலம் வரப்போகுதுயா, கொடிய நாட்கள். நீ வாழ விரும்ப மாட்ட. உனக்கு ஒருவேளை 3 மாடி வீடு இருக்கலாம், ஒரு 3-4 கார் இருக்கலாம், லாக்கர் நிறைய தங்க இருக்கலாம். ஆனா உனக்கு வாழ பிடிக்காத ஒரு சூழ்நிலை வரப்போகுது. வாழ நீ விரும்பாத ஒரு காலகட்டம் வரப்போகுது. உன்னை சுற்றிலும் நெருக்கம், பாடு, பயங்கரங்கள், மரண ஓலங்கள் வரப்போகுது. வரப்போகிற அழிவை, ஆபத்தை நினைச்சு நினைச்சு நினைச்சே அப்படி அதை நினைச்சே மனுஷன் ஆமா வேதனையில் தத்தளிப்பான் என்று வேதம் சொல்லுது. சமாதானமும் சவிக்கியமும் உண்டு என்று நீ சொல்லும் பொழுது வேதனை வருகிறது போல அழிவு சடிதியா என்ன செய்யும், வரும். அவர்கள் தப்பி போவது இல்லை. போதும். ஒரு கொடிய காலம் தேசத்தில் வரப்போகுது. அதி பயங்கரமான ஒரு நாட்கள் வரப்போகுது. உலகம் முழுவதும் இருக்கிற பெரிய செல்வந்தர்களானாலும் சரி, மிக பெரிய தலைவர்களானாலும் சரி, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வெளிப்படுத்தல் 6ஆவது அதிகாரம், வாங்க வேகமா வந்துருங்க. வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 12 சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 339ஆம் பக்கம். ஆமேன். அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது. சந்திரன் இரத்தம் போல் ஆயிற்று. அத்தி மரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழும். வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களிலும் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளை நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினின் மகாநாள் வந்துவிட்டது. யார் என்ன போட்டிருக்கு? யாரெல்லாம் வந்து சத்தம் போடுவது? பூமியின் ராஜாக்கள், பூமியின் ராஜாக்கள், பெரிய ஆட்கள். அடுத்து போட்டிருக்கு ஐஸ்வர்யவான்கள், அடுத்தது சேனை தலைவர்கள், அடுத்தது பலவான்கள், அடுத்தது அடிமைகள் சுயாதீனர்கள். என்ன சொல்றாங்கன்னா, மலையை பார்த்து என் மேல வந்து விழு. நான் வாழ விரும்பல. ராஜாவிட்ட இல்லாத பணமா, ஐஸ்வர்யவான்ட்ட இல்லாததா? கோடி கோடியா இருக்கும். ஆனா அவன் என்ன சொல்றான்? எனக்கு வாழ பிடிக்கல. அவ்வளவு துயரம் உலகத்துல வரும், அவ்வளவு கொடுமை வரும். அதை எருசலேமை பார்த்து ஆண்டவர் சொல்றார். அவர் சிலுவையிலே அறையப்படும்படி கபால ஸ்தலம் என்கிற கொல்கதா மேட்டுக்கு நேராக அவர் அடித்து இழுத்து கொண்டு போகும் பொழுது சில பெண்கள், எருசலேமின் குமாரத்திகள், அவரால் நன்மை பெற்றவர்கள், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர் பட்ட அந்த பாடை கண்டு அந்த துயரத்தை பார்த்து நின்று அழுறாங்க. அப்ப இயேசு அவர்கள் பக்கமாய் திரும்பி சொல்ற ஒரு வார்த்தை, சகோதரிகளே, எருசலேம் குமாரத்திகளே, நீங்க எனக்காக அழாண்டா, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஏன்னா பச்சை மரத்துக்கு இந்த பாடுனா பட்ட மரத்தை சும்மா விடுவாங்களா? நீங்க எவ்வளவு பெரிய பாடு அனுபவிக்க போறீங்க தெரியுமா? நீங்க உங்களுக்கு பிள்ளைகள் இல்லாம இருந்தா சந்தோஷப்படுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நாள் வரப்போகுது. ஒரு பயங்கரமான காலம் வரப்போகுது. மலையை பார்த்து என் மேல விழுந்து என்னை கொல்லுன்னு நீங்க விரும்புகிற மரணத்தை விரும்புகிற நாட்கள் வரப்போகுது. கொடூரமான காலம் வரப்போகுது.
உடனே செத்துட்டா கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கும்படி அந்த ஒவ்வொரு நிமிஷமும் சாகிறத விட ஆமாம் சுனாமி வரப்போகுது 5 மணிக்கு வரும் 6 மணிக்கு வரப்போகுது அப்படின்னு நியூஸில் சன் டிவியில் சொல்லிட்டே இருப்பாங்கன்னா, சன் நியூஸில் சொல்லுவீங்கன்னா நீங்கள் அப்படி சோபாவில் அப்படி ஹாயாக சாஞ்சு கிடந்து ஆமாம் டீ குடிச்சிட்டு இருப்பீங்களா? எப்படி இருக்கும் நெஞ்செல்லாம்? காற்று வெளியில் வந்துட்டு உள்ளப்போ ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வேதனை அனுபவிக்கிறதுக்கு வானத்திற்கு நட்சத்திரம் எல்லாம் எப்படி வந்து விழுமா? வந்து ஒரு இந்த பழம் விழுற மாதிரி, மாங்காய் மரத்திலிருந்து மாங்காய் விழுற மாதிரி, தேங்காய் மரத்திலிருந்து தேங்காய் விழுற மாதிரி என்ன வந்து விழுமா? இந்த வசனம் ஒன்றும் பொய் கிடையாது. இயேசு சொன்னா வானமும் பூமி ஒளிந்து போகும், இதில் இருக்கிற ஒரு வார்த்தை கூட என்ன செய்யாது, இது அப்படியே நிறைவேறிட்டே இருக்கு. எருசலேமுக்கு ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சா இல்லையா? அப்படியே முழு உலகத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது நிறைவேறும். அந்த காலம் நெருங்கி வந்துட்டுங்க, அந்த நாட்கள் நெருங்கி வந்துட்டு. இவைகள் எப்போ சம்பவிக்கும்னு சீசர்கள் இயேசுட்ட கேட்டப்ப அவர் என்னெல்லாம் சொன்னார் அதெல்லாம் நடந்துட்டே இருக்கு. ஒரு பயங்கரமான காலகட்டம் நம்மை நெருங்கி வருது. இப்பொழுது நீங்கள் இந்த நாளிலாகிலும் உங்கள் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்தால் நலமாயிருக்கும். இந்த நாளிலாகிலும் நீங்கள் மனம் திரும்பி இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வீங்கன்னா, இந்த நாளிலாகிலும் கிறிஸ்து என்கிற பேழைக்குள் வந்துடுவீங்கன்னா, இந்த நாளிலாகிலும் ரட்சிக்கப்பட்டுருவீங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். இந்த நாளிலாகிலும் நீங்கள் இந்த ஆண்டவருக்குள் வருவீர்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் எருசலேமில் இந்த அழிவு நடந்தது போல முழு உலகத்தில் நடப்பதற்கு முன்பதாக, ஒரு வினாடிக்கு முன்பதாகிலும் என் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வந்து அவர் தன்னுடைய ஜனங்களை இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொண்டு போவா. அவர் தன்னுடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு போவா. இந்த ரட்சிப்பை பெற்ற இயேசுவுக்குள் வந்த பரிசுத்தவான்கள் மாறுரூபமாக்கப்பட்டு இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். இந்த பயங்கரங்கள் உலகத்தில் வரும் பொழுது தேவ மக்கள் இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க. மனவாட்டியாகிய சபை இருக்காது. தேவ பிள்ளைகள் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நம்ம பைபிள்ல படிக்கிறோம், ஒரே படுக்கையில படுத்திருக்கு 2 பேரில் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். ஒருவர். இது எப்போ நடக்கும்னா, இந்த எருசலேமில் நடந்தது போல உலகம் முழுவதும் இந்த பயங்கரம் நடப்பதற்கு முன்பதாக சம்பவிக்கும். ஆயத்தமாக இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கைவிடப்படுகிறவர்கள் கொடிய துன்பத்துக்கு ஆளாக்கப்படுவார்கள். இன்னைக்கு ஆண்டவர் பரிதவிக்கிறார். இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவேளை நீ அறிந்த நலமா இருக்கும். இந்த நாளில் ஆகிலும் உன் ரட்சிப்புக்கு ஏற்றது உன் கண்ணுல தெரியும்னா நலமா இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு ரட்சிப்பு தெரியல, பரிசுத்தம் தெரியல, ஆவிக்குரிய வாழ்க்கை தெரியல, பக்கத்துல தான் இருக்கு சபை. இன்றைக்கு அப்படிப்பட்டதான தருணங்கள், மனம் திரும்புவதற்கான தருணங்கள், தேவனை அறிவதற்கான தருணங்கள் பக்கத்திலே இருக்கு. ஆனா ஜனங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாம ஓடிட்டே இருக்காங்க. நோவாவின் காலத்தில் ரட்சிப்பு பக்கத்திலே இருந்தது, பாதுகாப்பு பக்கத்திலே இருந்தது, பேழை பக்கத்திலே இருந்தது. ஜனங்கள் அவன் இஷ்டத்துக்கு அழிந்து கொண்டிருந்தா. இன்றைக்கு ரட்சிப்பு சமீபம், ரட்சிப்பு சமீபம் உங்க கிட்ட இருக்குங்க. இயேசு ஏற்றுக்கொண்டா இன்னைக்கே உங்க வாழ்க்கையை மாற்றி உங்களை ரட்சித்து அவர் பிள்ளையை ஏற்றுக்கொண்டு புதிய வஸ்திரம் தரித்து உங்களை அவர் ஜனமாய் மாற்றி அவருடைய வருகைக்கு இன்றைக்கே ஆயத்தம் பண்ண அவர் ஆயத்தம். ஆனா நமக்கு கண்ணு தெரியல, எதெல்லாமோ தெரியுது. அது ஒன்றும் உங்களை என்ன செய்யாது, காப்பாற்றாது.